நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதையொட்டி இரட்டை இலை சின்னம் யாருக்கு போக வேண்டும் என்ற அதிரடியான முடிவை தற்பொழுது தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. இதற்கான இறுதி தீர்ப்பு தேதியும் தற்பொழுது நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் முதலில் இந்த இரட்டை இலை சின்னம் யார் முறையிட்டார், இந்த இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்கும் என்று மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக நிலவி வருகிறது. ஒரு பக்கம் நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்களது பக்கம்தான் இரட்டை இலை சின்னத்தை நீதிமன்றம் கொடுக்கும் என்றும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டத்திற்கு விரோதமாகத்தான் பொதுச்செயலாளராக ஆனார் என்ற காரணத்தினால் அவரிடம் இரட்டை இலை சின்னம் கொடுக்க முடியாது என்றும் சிலரும் கூறியுள்ளனர். ஆனால் அதிகாரப்பூர்வமாக இரட்டை இலை சின்னம் யாருக்கு போகும் என்பதை நாம் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக பார்த்துவிடலாம். அதிமுகவில் ஒற்றை தலைமை பிரச்சினை பூகம்பமாக எட்டியுள்ள நிலையில் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஆகிய இருவரும் நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்திலும் முறையிட்டனர். எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் பொதுச்செயலாளராக தேர்தல் ஆணையம் கடந்த ஆண்டு ஏப்ரல் 20 அறிவித்தது. இதன் மூலம் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி வசம் என்பது உறுதியானது. அதே சமயம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து அதிமுகவின் கொடி, பெயர், லெட்டர்பேட் சின்னங்களையும் பயன்படுத்தி வந்தார். இதனால் அதிமுகவின் தொண்டர்களின் மத்தியில் குழப்பமும் ஏற்பட்டது. அதிமுகவின் கொடி, பெயர், லெட்டர்பேட் சின்னங்களை பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழக்கு ஒன்றையும் தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி சதீஷ்குமார், எத்தனை முறைதான் ஒரே விவகாரத்திற்காக நீதிமன்றத்தின் கதவை தட்டுவீர்கள் என பன்னீர்செல்வம் அவர்களின் தரப்பிற்கு கண்டனம் தெரிவித்ததோடு அதிமுகவின் கொடி, சின்னம், லெட்டர்பேட் ஆகியவற்றை ஓபிஎஸ் பயன்படுத்த இடைக்கால தடையும் விதித்திருந்தது. இதனை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி அளித்த இந்த இடைக்கால தடையை எதிர்த்து பன்னீர்செல்வம் அவர்கள் மேல்முறையீடும் செய்தார். இந்த மேல்முறையீடு வழக்கில் நீதிபதி மகாதேவன், முகமது சபீக் அமர்வு விசாரணை நடைபெற்றது. பன்னீர்செல்வம் தரப்பில் பொதுக்குழு தொடர்பான பிரதான சிவில் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. ஆகவே இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்த முடியாது என்றும் ஆதாரத்துடன் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியதால் முகமது சபீக் மற்றும் மகாதேவன் இரு அவைகள் கொண்ட அமர்வில் இரட்டை இலை சின்னத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்தலாம் என்றும் கூறியது. இந்த நிலையில்தான் திடீர் திருப்பமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. சட்டத்திற்கு விரோதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டதன் காரணமாகத்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை இலை சின்னம் எங்களுக்குத்தான் என்று பல தோல்விகளுக்கு பிறகு நீதிமன்றத்தை நாடினார். உச்சநீதிமன்றமும் பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான் இரட்டை இலை சின்னம் வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.